ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். அம்மா வந்து பெரிய வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா எனக்கு ஒரே அலைச்சல். நான் மதுரைக்கு வந்துட்டேன். காரணம் என்னன்னா, என்னோட பேத்தியோட காது குத்து. அவ காது குத்துக்காக நம்ம எல்லா ஜாமாவும் வாங்கணும் இல்லையா? அதனால ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி மதுரையில எங்கெல்லாம் நல்ல பெஸ்ட்டா, விலை கம்மியா இருக்கிற இடமா பார்த்து நாங்க போய் எல்லா ஜாமாவும் வாங்குனோம். காது குத்துக்கு தேவையான எல்லா ஜாமாவும் வாங்கிட்டோம். இதுல உங்களுக்கு தேவைப்படுற மாரி பெஸ்ட்டான, விலை கம்மியான இடங்கள்லாம் நெறைய இருக்கு. நீங்க போய் பார்த்து வாங்கிக்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோவ பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பாப்பாவுக்கு வந்து மொய்ப்பானை வந்து வாங்கணும் இல்லையா? அதுக்காண்டி மொய்ப்பானை வாங்கிட்டு இருக்கோம். இது எங்கன்னா, மேலமாசி வீதியில இருக்கிற முத்து மெட்டல். இங்க தான் வந்து என் பொண்ணு கல்யாணத்துக்கு, அதுக்கப்புறம் எங்க வீட்ல என்ன விசேஷம் வச்சாலும் அந்த கடையில தான் நாங்க போய் வாங்குவோம். ரொம்ப ராசியான கடை. நல்ல நயமான, நல்ல தரமான பொருளாவும் காது குத்து அரிசி தயார் பண்றதுக்காக நாங்க வாளி வாங்குனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவளுக்கு ஒரு ஸ்பூனும், ஒரு கிளாஸும் வந்து வாங்குனோம். அதுவும் நாங்க என்னன்னு வாங்கியிருக்கோம்னா, பித்தாளையிலே வாங்கிட்டோம். ரொம்ப அழகா இருந்துச்சு. சில்வர்ல வாங்கலான்னு தான் போனோம். பித்தாளை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ வச்சிருக்கா பாருங்க கையில. அழகா இருக்கா? அதுதான் வாங்கியிருக்கோம். அவ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விளக்கு தான் ரொம்ப முக்கியம். அத பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பார்த்த உடனேயே இருக்கிற விளக்குலயே அதான் ரொம்ப அழகா இருந்துச்சு. நல்ல ஹைட்டாவும், வெயிட்டாவும் இருந்துச்சு. உங்களுக்கு எடையுமே பார்த்தீங்கன்னா, 16, 17 கிலோ. நல்லா இருந்துச்சு. ஒர்த்தா இருந்துச்சு. டிசைன் நல்லா கையாலேயே டிசைன் பண்ண மாரி அழகா பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. அது விளக்கு வாங்குறது மட்டும் பெருசு இல்லங்க. அதுல வந்து நமக்கு நம்ம வேற யாருக்காவது கிஃப்ட் குடுக்கணும்னா, அதுக்கு கீழ நம்மளுடைய பேர வந்து கண்டிப்பா நம்ம பதிக்கணும். நாங்க அதான் இப்ப பண்ணியிருக்கோம். என் பேத்தியோட விளக்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கலட்டி நமக்கு தனித்தனியா குடுப்பாங்க. அப்படி வாங்கும்போது, கழட்டும்போதே 1, 2, 3ன்னு நம்ம அந்த கலட்டுற வரிய பார்த்துட்டு, அவங்களே வந்து அந்த நம்பர் போட்டு தர சொல்லணும். ஏன்னா நம்ம மாட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லன்னா நம்ம மாத்தி மாத்தி வச்சு மாட்டினோம்னா அது மாட்டாது. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவுங்க. அதனால தான் உங்களுக்கு சொல்றேன். நாங்களும் அந்த மாதிரி ஒரு வழியா விளக்கெல்லாம் வாங்கிட்டு வெளியே மாட்டுறதுக்கு பயங்கர வெயிலுங்க. தாங்கவே முடியல. அப்புறம் இங்க ஒரு காரு, அங்க ஒரு காரு. அங்க வந்து என் பொண்ணும் என் மாப்பிள்ளையும் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. நானும் எங்க வீட்டுக்காரர், என் பையன் எல்லாம் ஒரு வண்டியில ஹோட்டல் லட்சுமி பவனுக்கு வந்துட்டோங்க. எங்க ஃபேமிலியா ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த நேரத்துல அது அமைஞ்சதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாத்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே ரொம்ப ருசியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அங்க கவனிக்கிற விதம் வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா சிரிச்ச முகத்தோட நல்ல வர்றவங்களை வரவேற்று அழகா உட்கார வச்சு என்ன வேணுங்கிறத கேட்டு கேட்டு வந்து வந்து அவங்க கவனிக்கிற விதம் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. என் பேத்திக்கு நான் இப்ப சாப்பாடு ஊட்ட போறேன். நெய் கேட்கிற நெய்யும் பருப்பும் போட்டு என் பேத்திக்கு இப்ப ஊட்டிடலான்னு அவளுக்கு சாதம் தனியா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். மேடம் என் பக்கத்துல உட்காந்து ரெடியா இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. இந்த சாப்பாடுக்காக தான் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால தயவு செஞ்சு யாருமே ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, பலசர கடைக்கு போனோம். பலசர கடை அது பக்கத்துலேயே வந்து எண்ணெய் கடை. எண்ணெய் கடைன்னா நயமான எண்ணெய் கடை. நாங்க எப்பவுமே அங்க தான் வாங்குவோம். ஒரு விசேஷம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வந்து சமைச்சோம் அப்படின்னா, அது வந்து ருசி குடுக்கவே குடுக்காது. ரூ. 10 ரூ. 20 போனாலும் பரவால்ல. நல்ல நயமான பொருள வாங்கி, நம்ம விசேஷங்கள்ல வந்து சாப்பிடுறவங்க மனசார வாழ்த்திட்டு போணும். வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்துனா தான் நமக்கும் அதுல திருப்தி, சந்தோஷம் தரும். சரிங்களா? அதனால தான் இந்த கடை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப வருஷமா இருக்காங்க. இது எங்க இருக்குன்னா, சிம்மக்கல்ல இருக்குங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகள்ல தான் நாங்க வந்து விசேஷ நாட்கள்ல எல்லா பொருளும் வாங்குவோம். இந்த கடையை பத்தி சொல்லியே ஆகணுங்க. எல்லா விதமான சாக்லேட்டும் இந்த கடையில, அதுவும் இந்த ஒரே கடையில நாங்க போய் பார்த்த உடனே அப்படியே பிரமிச்சிட்டோம். ஏன்னா பேத்தி காது குத்துக்கு தட்டுல வைக்கிறதுக்காகவே நாங்க வந்து எல்லா சாக்லேட்டும் செலக்ட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு போனோம். இந்த கடையை அலையணும்னு ஒரு கவலை, அது தேவையே இல்லைங்க. இந்த ஒரே கடையில எல்லா சாக்லேட்டுமே எங்களுக்கு கிடைச்சிச்சு. சூப்பரா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பேத்தியோட காது குத்துக்கு அழகா தட்டுல நாங்க வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நமக்கு சமையலுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து சமையல்காரங்க சொல்லி விட்டுருந்தாங்க. அது எல்லாமே ஒரே கடையில பாய், அப்புறம் சாதம் வடிக்கிற அந்த கூடை,
துண்டு, குற்றால துண்டு எல்லாமே ஒரே இடத்துல நல்ல நயமா, தரமா, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளே கையில எடுத்து, இது போதுமா, அது போதுமான்னு பார்த்து வாங்குற மாரி ஒரே கடையில சூப்பரா இருந்துச்சு. அதையும் நாங்க வாங்கிட்டோங்க. நீங்களும் உங்க விசேஷத்துக்கு இந்த மாரி வாங்கணும்னா, சிம்மக்கல் வந்து ஒரே இடத்துல எல்லா பர்ச்சேஸும் முடிச்சுட்டு போயிரலாங்க. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா, டெக்கரேஷன் கடை. இந்த கடையில நம்ம 11 தட்டு, 21 தட்டு அந்த மாதிரி வைக்கிறோம் இல்லையா? அதுக்கு அழகழகான பொருள், தேவையான பேப்பர்ஸ் எல்லாமே இங்க கிடைக்கும். அத வாங்கிட்டு போயி, எங்க பேத்திக்கு அழகா நாங்க தட்டு தட்டா சூப்பரா எல்லாம் அடுக்கி வச்சு டெக்கரேஷன் பண்ணிட்டோங்க. அப்பாடா! எல்லாத்தையும் ஒரு வழியா வாங்கி கார் ஃபுல்லா அடைச்சு, நாங்க உட்கார கூட இடம் இல்லாம எப்படி உட்காந்து போறோம்ன்னு மட்டும் பாருங்க. என் பொண்ணெல்லாம் சாஞ்சுகிட்டு உட்கார இடம் இல்லாம அவ்வளோ திங்ஸுங்க. நல்லபடியா பர்ச்சேஸ் முடிஞ்சுச்சு. ரொம்ப டயர்ட் ஆயிட்டா என் பொண்ணு, என் பையன், என் மருமகன் எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. எல்லா பொருளும் வீட்டுக்கும் வந்து சேர்ந்துருச்சுங்க. வீட்டுக்கு வந்து லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு, எல்லா வாங்கிட்டு வந்த பொருளையும் எடுத்து வச்சு, தட்டுல அழகா டெக்கரேஷன் பண்றதுக்கு எங்க வீட்ல எல்லாருமே தயாராயிட்டோம். நான் மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் உட்கார்ந்த மணிக்கு. என் மருமகன் பாருங்க, அழகா அத பேப்பர்லாம் ஒட்டி டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. நெக்ஸ்ட் டே ரொம்ப முக்கியமான நாளுங்க. எங்க பாப்பாவுக்கு நகை வாங்க போறோம். செக் பண்ணி கொடுத்துருங்க. மக்களே, சூப்பரா இருக்கா? என் பேத்தி பொண்ணுக்கு அவங்களுக்கு காது குத்தி மொட்டை போடுறதுக்காக நான் இப்போ வந்து இந்த நெக்லஸ் தோடு வாங்கியிருக்கேன். மக்களே, சூப்பரா இருக்கா? நகைங்கிறது இப்போ உள்ள காலத்துல உடனே போய் வாங்க முடியாதுங்க. ஒரு சேமிப்பு வேணும். நாங்களும் அந்த மாதிரி தாங்க சீட்டு போட்டு வச்சிருந்தோம். அந்த சீட்டு போட்டு வச்சதுனால இன்னைக்கு எங்க பேத்தியோட காது குத்துக்கு வைரத்தோடும் நெக்லஸும் எங்களால பண்ண முடிஞ்சுச்சு. சிறுக சிறுக சேர்க்கறது எவ்வளோ ஒரு பெரிய பொருள் நம்மளால வாங்க முடியுதுன்னு நீங்களே பாருங்களேன். நீங்களும் இந்த மாதிரி சேமித்து நிறைய நிறைய நகை வாங்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். அன்னைக்கு நைட்டு பாப்பா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக மாலை செய்யறதுக்காக நம்ம கொடுக்க போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு க்ரீன் கலர் வந்து பட்டு பாவாடை சட்டை. அந்த பட்டு பாவாடை சட்டைக்கு மேட்சாக என்ன வரும்னா பிங்க்கு போட்டால் தான் அழகாக இருக்கும். அதனால் நாங்கள் பிங்க்கு கலர்லேயே வந்து மாலை செய்ய கொடுத்துருக்கோம். குழந்தைங்களுக்கு வந்து பொதுவாகவே மாலை செய்ய கொடுக்குற அந்த மாதிரி விசேஷ டைம்லனா லைட்டு வெயிட்டாக செய்ய கொடுங்க. ஏன்னா அதுதான் பிள்ளைங்களுக்கு வந்து கழுத்தில் வந்து கொஞ்சம் கனமாக இருக்காது. இதுக்கு அடுத்து காது குத்து வீடியோ வரும். அதை மறக்காமல் பாருங்கள் மக்களே. பார்த்துட்டு கமெண்டில் எல்லாரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் மக்களே.